கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினார். யாராவது சாட்சி சொல்ல முடியுமா? வாங்க. கஷ்டமாக வந்து கஷ்டமாக நிறுத்தமாக ஆசிரியப்பட்டு இல்லாமல் கஷ்டமாக பாதுகாப்பு பண்ணினாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 வருஷம் நினைக்கிறேன். தச்சுக்கூட்டோட ஒரு ஊர் வச்சுங்க ஊருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் எப்பவும் பேக் எடுத்து போவேன். நான் கலெக்ஷன் போகிறப்போ அது இல்லாமல் பேக் எடுத்து போனாலும் நான் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட்லாம் போட மாட்டேன். நான் அந்த சமயத்தில் ஒரு கலெக்ஷன் போயிட்டு நானே ஃப்ரெண்டும் அந்த ரூட்டில் தான் இருந்தார். தச்சு கூட்டத்தில் போய்ட்டு காலையில் ஒரு 2 பேமெண்ட் 3 பேமெண்ட் எடுத்தேன். கிட்ட ஒரு 27,000 இருக்குன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி பார்த்து நான் என்ன பண்ணேன், ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அதை ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு கவரில் வச்சுட்டு ஒரு பிரிண்ட்டு ஒன்று வெளியே இருக்குது. அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், ரோடு தாண்டி போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் சுற்றிட்டு வரணும். நான் ஒரு அந்த இது மேலே ஏறி போயிடலான்ட்டு என்னோடய பைக்கில் வச்சுட்டு கவரில் அந்த கேஷ் வச்சு பிரிண்ட்டு வச்சுட்டு நான் ரோட்டை தாண்டி போனேன். போகிறப்போ நான் ரோட்டை கிராஸ் பண்ணிட்டு நான் போயிட்டேன். ஏன்னா நிறைய பேர் அந்த இடத்த தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணேன், தாண்டி திருப்பி அவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு கிலோமீட்டர் கிட்டே போயிருந்தாங்க. போகிறப்போ கவர் ஆர்டர் இருக்கு, கவர் பிடிச்சா கவர் மட்டும் தான் இருக்குது, காசு இல்லை, ரெண்டும் இல்லை. உடனே எனக்கு அப்போ இந்த சமைக்க ஒரு 8-9 வருஷம் முன்னாடி 10,000 27,000 நான் எவ்வளோ பார்த்து அதனால எனக்கு சமைக்க ஒன்றுமே தோணலை. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எனக்கு அந்த ப்ரேயர் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு சொன்ன திட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரோடுக்கு வரேன். நான் அந்த ரோட்டில் வந்து எல்லாம் ஏறி போகிற இடம் அப்போ இடத்துல போய் பார்க்குற அதே இடத்துல காசு பிரிண்ட் இருந்தது. ரப்பர் பேண்ட் எப்பவும் போட மாட்டேன். அந்த ரப்பர் பேண்ட் போட்டு எனக்கு செஞ்சார். காசுல அந்த ரோட்டில் வந்து பறக்கிற அந்த ரப்பர் பேண்ட் மட்டுமா அடிச்சுட்டு இருக்கு. ரப்பர் பேண்ட் போட்டோன்னா பணம் எல்லாம் பார்த்து போயிடுவோம். தேவன் அந்த இடத்துல பணத்துலேருந்து யாரும் வர்றது போய் பாதுகாத்தாரு. என்ன அந்த இடத்துல போகிறப்போ நான் நின்று ப்ரேயர் பண்ணிட்டு வருவேன். இந்த ஒரு 3 நாள் விட போகிறப்ப என் ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னேன், என் தேவன் இந்த இடத்துல எனக்கு இது பண்ணார் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் என் தேவன் இந்த சாட்சி திரும்ப செஞ்சார். நான் தசமபாகம் பார்த்தீங்கன்னா நான் என்னோட சம்பளம் அவங்களே எடுத்து தேவனோட 2 வச்சு வச்சுருவேன். நான் அது நிமித்தமாக இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் என் தேவன் உயர்த்தி இன்னும் வராது. எல்லாத்துக்கும் ஆசை இல்லை. என்னைக்குமே நான் வந்து ஒரு பணம் இல்லாத ஒரு காரியத்தில் எப்படி இருந்தாலும் எனக்கு பூசிக்கிற ஒரு என் தேவன் வந்து அந்த தசமத்துக்குமே நான் ஆசை இருக்காது. அந்த ஆசையோட நான் அனுபவிச்சுருக்கேன். கரெக்டாக நான் முடிவு கொடுக்குறேன்.